Hi, hello viewers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரும் திராவிட கட்சிகள் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட தொடங்கப்பட்ட ஆண்டுல இருந்தே கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 6% ஓட்டு அப்படின்றத வாங்கி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ரொம்ப பெரிய திருப்புமுனை அப்படின்றத ஏற்படுத்தி இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல இந்த கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் நிபுணர்களா இருந்தாலும் சரி, இல்ல பல பத்திரிகைகளா இருந்தாலும் சரி எழுதின ஒரு கட்சி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அப்பா மகன் பிரச்சனையால உட்கட்சி பூசுறால 1க்கு 2 உடஞ்சு சதறி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த கட்சியை பத்தி பேசுறோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். த ஒன் அண்ட் ஒன்லி PMK அப்படின்னு சொல்லக்கூடிய பாமக அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காகவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க ஒன்னா நிற்போம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்போம், அதுக்காக தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1980 இந்த கட்சி அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காரணங்களால அந்த வன்னியர் சங்கம் இருக்கு இல்லையா, அதை ஒரு 9 வருஷம் கழிச்சு 1989 என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை அரசியல் கட்சியாவே மாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி மாத்தின வருஷத்துல இருந்து 2006 வரைக்குமே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்க சக்தியா இருந்த பாஜக 2009க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராமதாஸ் இருந்த வரைக்குமே ஏறுமுகமா இருந்த பாமக அன்புமணி ராமதாசனுடைய வருகைக்கு அப்புறமா இறங்குமுகத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு பாமகல, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருந்த பாமகக்கு இப்ப என்னதான் ஆச்சு, பாமக மறுபடியும் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரம்பிச்சோடனே அவங்களுடைய ஆரம்ப புள்ளியே இடைத்தேர்தலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரணநல்லூர் இடைத்தேர்தலில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக முதல்ல போட்டி போடுறாங்க. அந்த எலெக்ஷனில் பாமக ஜெயிக்கல அப்படின்னாலும் திமுக, அதிமுகன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா சோலோவா நின்று 22,000 ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6% ஓட்டு அப்படின்றத வாங்குறாங்க. ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நாளிதழ்கள் இருக்கு இல்லையா, பல நியூஸ் பேப்பர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமகவை ஒரு புதிய மாற்று சக்தியா எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 89 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, 33 தொகுதியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனிச்சு நிக்கிறாங்க. அப்பையும் 6% ஓட்டு அப்படின்றது வாங்குறாங்க. 91 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 199 தொகுதியில தனிச்சு நிக்கிறாங்க. அப்பையும் 6% ஓட்டு அப்படின்றது வாங்குறாங்க. இது அன்னைக்கு அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக, அதிமுக கூட்டணி இல்லாம ஒரு கட்சி தொடர்ந்து 6% ஓட்டு வாங்குறது அப்படின்றது அன்னைக்கு தமிழக அரசியலே ரொம்ப பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 199 தொகுதியில ஜெயிச்சாலும் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கிறாரு 199 தொகுதியில போட்டியிட்டாலும் கூட. ஸோ அப்படி ஜெயிச்ச பண்ருட்டி ராமச்சந்திரனை பார்த்தோம் அப்படின்னா யானை மேல உட்கார வச்சு சட்டமன்றத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பல அலப்பறைகளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பிச்ச ஒரு 3 எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 6% ஓட்டு அப்படின்றது வாங்கினதுனால 96ல திமுகவோட வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத பாமக வைக்கிறாங்க. பட் அது சரிவர போகாததுனால திவாரி காங்கிரஸ் அது மட்டும் இல்லாம ஒரு சில கட்சிகளை சேர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 116 தொகுதியில போட்டி போட்டு 4 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்துட்டு பாமகவுடைய ரொம்ப பெரிய சக்சஸாகவும் பேசப்படுது. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தொடர்ந்து அதிமுக, திமுகவோட கூட்டணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 96ல திவாரி காங்கிரஸோட வச்ச மாதிரி 98ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிமுக 5 சீட்டு வாங்கி அதுல 4 வின் பண்றாங்க. 99 எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது வருது. அப்ப அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு தவறாங்க. அதாவது 98ல அதிமுகவோட கூட்டணி, 99ல திமுகவோட நாடாளுமன்றத்துக்கு கூட்டணி அப்படின்றத வச்சு 7 சீட்டு வாங்கி அதுல 5 வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் 2001ல பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கிட்ட வராங்க. 27ல 20 சீட் வின் பண்றாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக, திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லி தாவிக்கிட்டே இருக்காங்க. இது 2006 வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2006ல தான்
வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஒரு 18 சீட் அப்படின்ற மாதிரி பாமக ஜெயிக்கிறாங்க. 2009ல மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி இருக்கு இல்லையா, அதுல இருந்து கலந்து போய் அதிமுக கூட்டணியில நாடாளுமன்றத்துக்காக நிக்கிறாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு பாமக பெரிய அடிவாங்கின இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 89ல ஆரம்பிச்சு 2006 வரைக்குமே ஏறுமுகத்துல இருந்த பாமக 2009ல முதல் முறையா இறங்குமுகத்தை பாக்குறாங்க. ஒரு இடத்துல கூட பாமகவால வின் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 2011 தேர்தலில் 30 இடங்கள்ல போட்டி போட்டு 3, அப்புறம் 2014, 16லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி போனது. அது மட்டும் இல்லாம அன்புமணி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு முதலமைச்சராக போறோம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற வாசகங்களோட பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாமக அவங்களுடைய வீழ்ச்சியை அவங்களே தேடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமகனுடைய அரசியல் கதை அப்படின்றத பேசிட்டோம். பட் பாமக ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, எந்த இடத்துல வந்துட்டு அவங்க வீழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியில பாமகக்கு ரொம்ப பெரிய அதிருப்தியை உண்டாக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரம்பிச்சப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் மாதிரியே நாங்கள் அதிமுக திமுகக்கு மாற்று புதிய உந்து சக்தி, நாங்கள் புதுசாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மக்கள் பாமகவை ஒரு மாற்று சக்தியாக பார்த்தாங்க. ஆனால் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுய நோக்கத்துக்காகவும் ஒரு எலெக்ஷனில் திமுக இருக்கிறது, ஒரு எலெக்ஷனில் அதிமுக இருக்கிறது, சட்டமன்றம்னா அதிமுக இருக்கிறது, நாடாளுமன்றம்னா திமுகவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி விளையாண்டது பாமக மேலே இருந்த நம்பிக்கை அப்படின்றத மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக உடைச்சிருச்சு. ஸோ பாமக வீழ்ச்சி அடைந்ததுக்கான முதல் காரணம் கூட்டணி அடிக்கடி மாற்றினது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கூட்டணி அப்படின்றத தாண்டி வந்துட்டு பாமக பண்ண விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ வன்னியர் மக்களுக்காக வந்துட்டு இடஒதுக்கீடு வாங்குறதுக்காக தான் ஒரு கட்சி அப்படின்றத உருவாக்குனாங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த 9%, 10% இடஒதுக்கீடு அப்படின்றது கிடைச்சதுக்கு அப்புறமாவே கட்சியினுடைய நோக்கம் அப்படின்றது ஒரு 50% நிறைவடைந்ததுக்கு அப்புறமாவே யாரும் பாமக இருக்காங்க இல்லையா அவங்க பக்கம் புதுசா யங்ஸ்டர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில பல மூத்த நிர்வாகிகளே வேற கட்சிக்கு போறது, இல்லைன்னா தனியா பிரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாமகவை அது ஒரு மாதிரி நீர்த்து போக வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது மற்றும் முக்கிய காரணமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய வருகை அப்படின்றது கட்சிக்குள்ளேயே பல சலசலப்புகளை உருவாக்கிருச்சு. நான் வந்துட்டு என்னுடைய வாரிசுகளை வந்துட்டு அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒருத்தர் அவருடைய வாரிசை கொண்டு வந்து எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி அதுக்கப்புறமா உச்சபட்சமா மந்திரி ஆக்கிற அளவுக்கு கொண்டு போனது கட்சி நிர்வாகிகள் மத்தியில அதிருப்தியை உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்ததுதான் இன்னைக்கு ராமதாஸே கட்சியை விட்டு ஓரங்கட்டப்படக்கூடிய அளவுக்கு சொந்த கட்சியை உருவாக்கின ஒருத்தரை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போற அளவுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இனி வந்துட்டு பாமக இருக்கு இல்லையா, விஜயனுடைய வருகை, அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழனுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் உள்ள வந்துட்டு ஆக்டிவா அரசியல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மீண்டும் ஒரு முறை பாமகவினுடைய எழுச்சி அப்படின்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க பாமகவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாமகவினுடைய கதை அப்படின்றது இதோட முடிஞ்சிச்சா, இல்லை பாமக மறுபடியும் மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்ற கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.